தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? அந்த மண்டபத்துல தைரியமா வச்சுட்டு போறீங்க. யாரும் எதையும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. சில வீடு என்ன கூப்பிடுற மாதிரி தோணும். அப்படி இருக்கிற வீட்டுல தான் நான் ஏறுவேன். நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த ஆகாயத்துல பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணி கடியில வாழ்ற மீன் சாப்பாடா வந்துச்சு. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. வந்துட்டியா குமாரு? டூட்டி முடிச்சா வீட்டுக்கு வர மாட்டியாப்பா? ஏன் வந்தா? பேசுன சுருகிடுவேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி. அல்சி மிஸ் என்னை இங்கேருந்து காப்பாத்துறியா? காசு கொடுக்குறேன். திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போகிறேன். பைக்கில் போகலாமா சார்? வண்டியை விரட்டி ஓட்டக்கூடாது சார். விரட்டிட்டேன், உருட்டிட்டே போகிறேன் சார். வாங்க சார், பாலா. நேற்று ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். காத்து குளிர் காத்து கூத்து ஞாபக மருதி இருக்கவங்களா கொடுத்து வச்சவங்க ரொம்ப சர்வ சாதாரணமாக சொன்னியே. ஆனால் தன்னைத்தானே மறக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா அவனுக்கு? ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியல. இவளை விடுறதுக்கு மனசு வரல. எங்கு செல்ல இருக்கும் போது கேட்காம அள்ளி கொடுத்துட்ட. என்னை திருடாம வாழ முடியுமான்னு யோசிக்கிறேன். அவ்வளவுதான். சரியா? நிரந்தரம் இங்கே யாரு? யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதான் நல்லதே நடக்குது. இங்கே யாரு?